This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வேற லெவல் ஆக போகுது ஆனைமலை. தமிழ்நாடு அரசின் சூப்பர் ஏற்பாடு. அதென்ன இருவாச்சி? வெளியான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இந்தியாவின் முதல் இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு சிறப்பு மையத்தை தமிழ்நாடு அரசு அமைக்க உள்ளது. இதன் காரணமாக அழிந்து வரும் இருவாச்சி பறவை இனத்தை மீட்டெடுக்க முடியும் என்ற சூழல் ஆய்வாளர்கள். இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பில் ஆசிய வெப்பமண்டல பகுதிகளில் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த கவர்ச்சிகரமான பறவைகளில் ஒன்றான இருவாச்சி பறவையினை பாதுகாப்பதற்கான முன்னோடி நடவடிக்கையாக ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பதற்கான சிறப்பு மையத்தை நிறுவுவதற்கு தமிழ்நாடு அரசு நிர்வாகம் அனுமதி வழங்கியது. இப்புதிய முன்னெடுப்பின் மூலம் இந்தியாவில் இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள வெப்பமண்டலம் என வன சுற்றுச்சூழல் அமைப்பினை பாதுகாப்பதில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஆகும். இருவாச்சி பறவைகள் வெப்பமண்டல காடுகளின் விதைகளை பரப்பி மரங்களை மீளுருவாவதற்கு ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. இருப்பினும் வாழ்விட சீரழிவு, காடழிப்பு மற்றும் காலநிலை மாற்றம் காரணமாக இந்த பறவை இனங்கள் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன. இப்பறவைகளின் பாதுகாப்பிற்காக அவசரத்தை உணர்ந்து அறிவியல் ஆராய்ச்சி, வாழ்விட சீரமைப்பு, சமூக ஈடுபாடு மற்றும் தேசிய மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு மூலம் இந்த சவால்களை எதிர்கொள்ள தமிழ்நாடு ஒரு பிரத்யேக மையத்தை நிறுவுகிறது. இந்த மையத்தை நிறுவுவதற்கு அழிந்து வரும் உயிரின பாதுகாப்பு நிதியின் மொத்தம் 1 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதன் விவரம் பின்வரும். 10 லட்சம் விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தல், 59.4 லட்சம் ஆனைமலை புலி காப்பகத்தில் மைய அமைத்தல், 12.6 லட்சம் வாழ்விட மதிப்பீடு, 6 லட்சம் இருவாச்சி பறவைகள் வாழ்விடத்தை பாதுகாக்கும் தனியார் உரிமையாளர்களுக்கு ஊக்கத்தொகை, 12 லட்சம் வாழ்விடம் மேப்பிங், இனங்கள் மேப்பிங், பங்குதாரர் விழிப்புணர்வு மற்றும் பணியாளர்கள் பயிற்சி மற்றும் ஊழியர்களின் திறன் மேம்பாடு. இம்மையம் கீழ்கண்ட தனது கவனத்தை செலுத்தும். அறிவு இடைவெளியில் நிரப்புதல், இருவாச்சி பறவைகள் பரவுதல், இனப்பெருக்கம் குறித்து தரவு சார்ந்த நுண்ணறிவு மற்றும் தடத்தை பாதுகாப்பு ஆராய்ச்சி, நீண்ட கால கண்காணிப்பு, தொலைநோக்கு மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு. இந்த முயற்சி தமிழ்நாட்டில் துணிச்சலான பாதுகாப்பு மையத்தில் மற்றொரு மைல்கல் ஆகும். இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பு சரணாலயம், நீலகிரி வரையாடு திட்டம், தேவாங்கு பாதுகாப்பு மையம் மற்றும் மதுக்கரை செயற்கை நுண்ணறிவு மூலம் யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆகியவற்றை நிறுவுவதைத் தொடர்ந்து இருவாச்சி பறவைகளின் பாதுகாப்பிற்கான சிறப்பு முகாம் உருவாக்கப்பட்டதன் மூலம் இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பை இந்நிறுவனமாக்கியதால் முதல் மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.